இலங்கையின் பிரதான தொலைக்காட்சியான சக்தி டிவியின் கடந்த வருடம் சர்வதேச ரீதியில் நடாத்தப்பட்ட சக்தி கிரவுண்ட் சீசன் 2 இசை சமரில் இசை மகுடத்தை தன்வசப்படுத்திய செல்வி தஷிகா ராசவிசாகன் அவர்களை தமிழ் தாய் வாழ்த்து வழங்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். நீராறும் கடலொடுத்த நிலமடங்கை கெளிலொழுகும் சீராறும் வதனமே திகழ் பரத கண்டமிது தக்க சிறு பிறனுதலும் தரித்தனரும் திலகமமே தெக்கணமும் அது சிறந்த திராவிடன திருநாடும் திலக வாசனை அனைத்துலகமின் பமர எத்திசையும் புகழ் வழக்க இருந்த பெரும் தமிழனே பல்லுயிரும் பல புலகும் படித்தளித்து துடைக்கணுமோ எவ்வையாறு பரம்பொருளும் இருந்தபடி இருப்பது போல் கன்னடமும் களி தெலுங்கும் கவின் மலையாளமும் உன்னுதர துணி தெலுங்கு ஒன்று பல ஆயிடினும் அரியம் போலுலக வள கழிந்தொழிந்த சிதையாவும் சிறிழமை திறவியந்து செயல் மறந்து வாழ்த்திடுமே சிறிழமை திறவியந்து செயல் மறந்து வாழ்த்திடுமே. தொடர்ந்து இன்றைய நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்துள்ள எங்கள் பிரதம விருந்தினர் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மதிப்பிற்குரிய திரு எம். பிரதீபன் அவர்களுக்கு சிறப்பு விருந்தினர்கள், கல்வி அதிகாரிகள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணவர்களுக்கு எனது இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது பெயர் கீர்த்திகா பாபு. நான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் நுண்கலை பிரிவின் ஓவியத்துறை பட்டதாரி. எமது கலாச்சாரம், பண்பாடு மற்றும் பாரம்பரிய விழுமியங்களை ஓவியம், வரைகலை மற்றும் கலை படைப்புகள் ஊடாக இளைய தலைமுறையினரிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் கேதீஸ் கிரியேட்டிவ் பாலட் என்ற இந்த நிறுவனத்தை ஆரம்பித்து சிறுவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் ஓவிய பயிற்சிகளை வழங்கி வருகின்றேன். இங்கு காணப்படுகின்ற ஓவியங்கள் யாவும் என்னுடையது. உள்ளுக்கு இருக்கிற அந்த கேலரிக்குள்ள இருக்கிற பெயிண்டிங்ஸும் என்னுடையது தான். தற்பொழுது ஐக்கிய அமெரிக்காவில் வசிக்கின்ற யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பெருமைமிகு முன்னாள் மாணவனான கலாநிதி ஞானசேகரன் செல்லையா அவர்களின் நூல் வெளியீட்டு விழாவை கொண்டாடுவதற்கு நாம் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். அவர் இன்று நேரில் இணைந்து கொள்ள முடியாத காரணத்தால இந்த நிகழ்வு அவருடைய சார்பில் ஒருங்கிணைத்து நடத்துகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள இயலாமைக்கு தனது வருத்தத்தை உங்களிடம் தெரிவிக்குமாறு என்னை கேட்டுக் கொண்டிருக்கிறார். இன்றைய விழாவின் பிரதம விருந்தினராக யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மதிப்பிற்குரிய திரு எம். பிரதீபன் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார். யாழ்ப்பாண மாவட்டத்தின் மிக பொறுப்புமிக்க மாவட்ட செயலகத்தின் தலைவராக அவர் சிறப்பாக பணியாற்றி வருகின்றார். அவர் இப்பதவியில் சுகநலத்துடன் நீண்ட கால மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். கலாநிதி ஞானசேகரன் செல்லையா அவர்களின் சார்பிலும் எங்கள் அனைவரின் சார்பிலும் எமது அழைப்பை ஏற்று இந்நிகழ்வை சிறப்பிக்க வந்தமைக்காக திரு எம். பிரதீபன் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். Ladies and gentlemen, it is my pleasure and privilege to invite our chief guest, the Honorable Jaffna District Secretary Mr. M. Pradeepan. To address this important gathering, we are deeply honored by his presence and grateful that he has accepted our invitation to be part of this special occasion. We kindly invite Mr. Pradeepan to share his reflection on the book authored by Dr. Gnanasekharan Sellaiah. We look forward to hearing his words of wisdom and valuable insights. Ladies and gentlemen, please join me in welcoming the Honorable Jaffna District Secretary Mr. M. Pradeepan with a warm round of applause. கலாநிதி ஞானசேகரன் செல்லையா அவர்களுடைய இன்றைய இந்த கல்வி, புத்தாக்கம், தலைமைத்துவம் என்று சொல்லுகின்ற தொனிப்பொருளிலான இந்த நூல் வெளியீட்டு
நிகழ்நிலை ஊடாக கலந்து கொண்டிருக்கின்ற கலாநிதி ஞானசேகரன் செல்லையா அவர்களே, மற்றும் அவர் இன்றைய இந்த நிகழ்விலே ஆசியுரை வழங்கி அமர்ந்திருக்கின்ற வைத்தீஸ்வர குருக்கள் ஐயா அவர்களே, மற்றும் அவருடைய திருவாளர் கலாநிதி ஞானசேகரன் செல்லையா அவர்களுடைய சகபாடிகள், இன்றைய யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே அவருடைய கல்வி கேட்ட பலர் இங்கே சகபாடிகளாக இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்றனர். அதே போல அழைக்கப்பட்ட விருந்தினர்கள் மற்றும் அவருடைய நலம் விரும்பிகள் உங்கள் யாவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தினம் காலையிலே எங்களுடைய மாவட்டத்திலே நடைபெற்ற தமிழ் மொழி தினமும் சுவாமி விவேகானந்தர் நினைவு நிகழ்விலும் கலந்து கொண்டு நேரடியாக நான் இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள வேண்டியிருந்தது. உண்மையிலே இந்த கலாநிதி ஞானசேகரன் செல்லையா அவர்களை நான் நேரடியாக அறிந்தவன் அல்ல. இருந்தாலும் தொலைபேசி வாயிலாக அவரோடு என்னோடு தொடர்பு கொண்டு அவர் தன்னுடைய இந்த நூல் தொடர்பாக அல்லது யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய சில தேவைப்பாடுகள் தொடர்பாக கலந்துரையிட போது உண்மையிலே அவருடைய அந்த அறிவு அல்லது அவருடைய அந்த ஆற்றல் அல்லது அந்த திறன் உண்மையிலே ஒரு மிகுந்தவராக மிகுந்த இந்த புத்தகத்தினுடைய சொல்லப்படுகின்ற கல்வி, புத்தாக்கம், தலைமைத்துவம் என்று சொல்லுகின்ற அந்த 3 பண்புகளையும் தன்னகத்தை கொண்ட ஒருவராக நான் அவரை அவதானித்திருக்கிறேன். அவருடைய தொலைபேசி உரையாடலின் போது அவர் அந்த 3 விடயங்கள் தொடர்பாக மட்டுமல்ல, அவர் இந்த ஆழமான சமூக கருத்துக்களை கொண்டவராக இருந்திருக்கின்றார். அதே போல இந்த நூல் வெளியீடு, உண்மையிலே இன்று ஒரு நூலை வெளியிடுவது என்பது மிகவும் கனகாத்திரமான விடயம். அதுவும் புலம்பெயர்ந்த தேசம் ஒன்றிலே இருந்து அந்த நூல் வெளியீட்டை இங்கே மேற்கொள்வது என்பது உண்மையிலே வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. ஏனென்றால் இத்தகைய நூல்களை அவர் ஆங்கிலத்திலே வெளியிட்டு புலம்பெயர்ந்த தேசங்களிலே வெளியிடுவதன் மூலம் அங்குள்ள பிள்ளைகள் அல்லது அங்குள்ள புலமையாளர்கள் அதன் மூலம் நல்ல அறிவை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆனாலும் அவர் தான் அளவட்டியைச் சேர்ந்தவர். அந்த வகையிலே தன்னுடைய இந்த யாழ் மண்ணிலே பயன்படத்தக்க வகையிலே இந்த நூலை வெளியிட வேண்டும் என்ற விருப்பத்தோடு இருக்கின்றார். அந்த வகையிலே அவருடைய அந்த புத்தகத்தை மேலோட்டமாக பார்த்தபோது உண்மையிலே அதிலே எங்களுடைய சமூகத்திற்கு, இன்றைய இளைய சமூகத்திற்கு வேண்டிய பல விடயங்கள் அங்கே உள்ளடக்கப்பட்டு இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையிலே ஒரு மனிதனுடைய வளர்ச்சியிலே எவ்வாறு இந்த கல்வி, அவர் அந்த புத்தகத்திலே மிக சிறப்பான முறையிலே இந்த கல்வி தொடர்பாக ஒரு மாணவன் எவ்வாறு கல்வியை கற்க வேண்டும், அல்லது இன்றைய எங்களுடைய சமூகத்திலே எவ்வாறு இந்த பரீட்சைகளுக்கு தோற்ற வேண்டும், பரீட்சைகளுக்கு தோற்றிய பின்னர் எவ்வாறு தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்ற விடயத்தை அங்கே மிகவும் தெளிவாகவும், அதே வேளையிலே ஒரு புத்தாக்க சிந்தனை எவ்வாறு பெற வேண்டும், அதன் மூலம் ஏற்படுகின்ற நன்மைகளை சொல்லியிருக்கின்றார். குறிப்பாக இந்த தலைமைத்துவம் தொடர்பாக அவருடைய அந்த கருத்துக்களிலே நான் பார்த்தபோது மிக மகிழ்ச்சிக்குரிய விடயமாக இருக்கின்றது. இது பாடசாலை மாணவர்களுக்கான புத்தகம் மட்டுமல்ல, இது இன்றைய உலகிலே வாழுகின்ற ஒவ்வொரு தனி மனிதனுக்குமான புத்தகமாக அதனை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்றால் ஒரு தனி மனிதனுடைய தலைமைத்துவ பண்புகளையும் சமூகத்திலே இருக்க வேண்டிய தலைமைத்துவ பண்புகளையும் அவர் உண்மையிலே இந்த நூலின் மூலம் மிக சிறப்பாக எடுத்து கூறியிருக்கின்றனர். ஆகவே இன்றைய இந்த புத்தக விழா அல்லது புத்தக இந்த வெளியீட்டு விழா என்பது ஒரு விழாவாக மட்டுமல்லாது இதன் மூலம் திருவாளர் கலாநிதி ஞானசேகரன் செல்லையா அவர்கள் எங்களுடைய சமூகத்திற்கு நிறைய விடயங்களை விட்டு சென்றிருக்கின்றார். ஒரு புலமையாளராக, ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியராக கடமையாற்றி கொண்டு இந்த மண்ணிலே இருக்கின்ற நல்ல விடயங்களை ஆற்றுப்படுத்தி அதன் மூலம் எங்களுடைய இந்த இளைய சமுதாயத்தை ஆற்றுப்படுத்துபவர்கள் தங்களுடைய செயற்பாடுகளை எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பான துல்லியமான அறிவு பின்புலத்திலே அவர் இந்த கட்டுரைகளை ஆக்கியிருக்கின்றார். அதே போல இந்த இன்றைய இளைய சமுதாயத்தை நல்வழிப்படுத்த வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களாகி எங்களுக்கும் இருக்கின்றது என்பதனையும் அங்கே அவர் தன்னுடைய கருத்திலே சொல்லி, ஒரு பிள்ளையினுடைய, ஒரு மனிதனுடைய அந்த வளர்ச்சி அல்லது அவனுடைய அந்த மேம்பாட்டினுடைய அடிப்படை அந்த குடும்பம் என்று சொல்லியிருக்கின்றார். தன்னுடைய வாழ்க்கை பயணத்திலே அவர் பல்வேறுபட்ட பொருளாதார நெருக்கடிகளை அல்லது பொருளாதார சிக்கல்களை அனுபவித்ததாகவும் அதிலிருந்து மீண்டு தான் கல்வியை கற்று அதன் மூலம் புலம்பெயர்ந்த தேசம் சென்று அங்கே தான் கல்வியிலே மேலும் உயர்வுகளை பெற்று அங்கே தன்னுடைய உயர்ந்த கல்வி புலமையாலே அங்கே விரிவுரையாளராக கடமையாற்றக்கூடிய வாய்ப்பும் அவருக்கு கிடைத்திருக்கின்றதாகவே நினைக்கின்றேன். அவர் தன்னுடைய அந்த ஆளுமையான நினைக்கிறேன், அவர் இங்கே பல்கலைக்கழகங்களிலே கல்வி கற்ற காலங்களிலே பல்வேறுபட்ட நாடகங்கள், அப்போது பிரபலமாக இருந்த பல நாடகங்களிலே அவர் அங்கே தன்னுடைய பாத்திரம் ஏற்று நடித்திருக்கின்றார். ஆகவே அவருடைய நண்பர்கள் அல்லது அங்கே சகபாடிகளாக இருந்தவர் பலர் இங்கே இருக்கின்றார்கள். ஆகவே இவருடைய இந்த நூல் உண்மையிலே எங்களுடைய இன்றைய யாழ்ப்பாண சமூகத்திற்கு, கல்வி சமூகத்திற்கு மிகவும் ஒரு வரப்பிரசாதம் என்றுதான் கூற வேண்டும். ஏனென்றால் அங்கே இந்த நூலை
ஒரு தரப்பாருக்கு மட்டும் அவர் உருவாக்கவில்லை, மாணவர்களுக்கு மட்டும் உருவாக்கி இருக்கவில்லை, அல்லது ஆசிரியர்களுக்கு மட்டும் உருவாக்கி இருக்கவில்லை, அல்லது அந்த மாணவர்களோடு ஆசிரியரோடு மட்டும் விடாது சமூகத்திலே சமூகத்தை நல்ல நோக்கத்தோடு சிற்பிகளாக வடிவமைக்கக்கூடியவர்களும் இந்த நூலை பயன்படுத்தக்கூடிய வகையிலே அவர் உருவாக்கி இருக்கின்றார். ஆகவே திருவாளர் கலாநிதி ஞானசேகரன் செல்லையா அவர்கள் இன்றைய இந்த நூலை வெளியிட்டு வைப்பதன் மூலம் எங்களுடைய மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து தரப்பினருக்கும் ஒரு நல்ல செய்தியினை, நல்ல விடயத்தினை வெளிப்படுத்தி இருக்கின்றார். ஆகவே அவருக்கு மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபர் என்ற ரீதியிலே என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் இந்த சந்தர்ப்பத்தை தெரிவித்துக் கொண்டு, இதுபோல இந்த நூல் வெளியீடு போல எங்களுடைய மாவட்டத்திலே கல்வியிலே அல்லது ஏனைய விடயங்களிலே முன்னேற வேண்டிய நிறைய விடயங்கள் இருக்கின்றன. ஆகவே இருக்கின்றவர்களும் பலரும் சமூகத்திலே ஆர்வம் கொண்டவராக, சமூக ஆர்வலர்களாக, சிந்தனை உடையவர்களாக காணப்படுகின்ற காரணத்தினாலே நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்த வகையிலே செயற்படுவதன் மூலம் இந்த நூல் உருவாக்கத்திலே தன்னுடைய முழுமையான பங்களிப்பை வழங்கிய கலாநிதி ஞானசேகரன் செல்வையா அவர்களுடைய அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் யாவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு, உண்மையிலே ஒரு மற்ற மகிழ்ச்சி அடையக்கூடிய நிகழ்வாக இந்த நூல் வெளியீடு அமைந்திருக்கின்றது. ஏனென்றால் எங்களுடைய இன்றைய காலத்திற்கு தேவையான ஒரு விடயத்தை புலம்பெயர் தேசத்திலே வாழ்ந்து கொண்டு அல்லது இங்கே பிறந்து இங்கே வாழ்ந்து புலம்பெயர் தேசத்திலே வசித்துக் கொண்டிருக்கின்ற ஒருவர் ரெண்டு திசையிலும் புலம்பெயர் தேசங்களிலே எவ்வாறு இந்த கல்வி புத்தாக்கம் தலைமைத்துவம் காணப்படுகின்றது, எங்களுடைய பிரதேசங்களிலே எவ்வாறு இந்த கல்வி புத்தாக்கம் தலைமைத்துவம் காணப்படுகிறது, ரெண்டினையும் எவ்வாறு நாங்கள் இணைப்பு மேற்கொள்வதன் மூலம் எங்களுடைய சமுதாயத்தை அதற்கு ஏற்ற வகையிலே எவ்வாறு புடம்போட்டுக் கொள்ள முடியும் என்பது தொடர்பாகவும் பல்வேறுபட்ட ஆழமான கருத்துக்களை இங்கே வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆகவே அவருக்கு என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, இவருடைய நினைக்கிறேன் தொடர்ந்து இவர் தங்களுடைய அந்த கல்வி புலமை ஆற்றலை எங்களுடைய மாவட்டங்களிலும் அல்லது புலம்பெயர் தேசங்களிலும் வெளிப்படுத்த வேண்டும். அதற்கு அவருக்கு எல்லாம் வல்ல இறைவன் நீண்ட ஆயுளையும் வளத்தையும் வழங்க வேண்டும் என்று கூறி என்னை இந்த நிகழ்விற்கு பிரதம விருந்தினராக அழைத்தமைக்காக நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. உலகளாவிய கல்வி போக்குகள் எப்படி இருக்கின்றன, அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை முக்கியமாக இதுதான், எல்லோருக்குமான வாய்ப்புகளை இந்த நூல் முக்கியமாக அளிக்கின்றது. பெற்றோருக்கு ஒரு கிஃப்டா இருக்கின்றது, ஆசிரியருக்கு ஒரு கிஃப்டா இருக்கின்றது, மாணவர்களுக்கு கிஃப்டா இருக்கின்றது, சமூகத்துக்கு கிஃப்டா இருக்கின்றது. அதை ஞானம் எங்களுக்கு தந்திருக்கின்றது. இரண்டாவது, ஞானம் இன்றைக்கு இந்த மண்ணை விட்டு புலம்பெயர்ந்திருந்தாலும் கூட புலம்பெயர்ந்து வாழ்கின்ற பலரும் எங்களுக்கு தருகின்ற ஒரு முக்கியமான பங்களிப்புகள் மாதிரி சிலர் நிதி அளிக்கின்றார்கள், சிலர் இந்த மாதிரியான சில பேர் ஏராளமான உதவிகளை அளிக்கின்றார்கள். இது அறிவு சார்ந்த ஒரு புலமைத்துவ அறிவை எங்களுக்கு ஞானம் தந்திருக்கின்றார். இதை எங்களுடைய சமூகம் கொண்டாட வேண்டும். எப்படி கொண்டாட வேண்டும்? அதை பயன்படுத்திக் கொள்வதன் மூலமாக தான் அதை நாங்கள் நிறைவு செய்ய முடியும். அப்ப இந்த மண்ணிலே தான் படித்தேன், இந்த மண்ணிலே வாழ்ந்தேன், இந்த மண்ணினுடைய வளத்தை நான் ஒரு காலகட்டத்திலே பயன்படுத்திக் கொண்டு ஒரு சந்தர்ப்பத்தின் சூழ்நிலை காரணமாக வெளிநாட்டுக்கு புலம்பெயர்ந்து போனாலும் நான் இந்த மண்ணையும் இந்த சமூகத்தையும் விட்டுச் செல்லவில்லை. என்னுடைய கண்டிஷனாக இதை நான் உங்களுக்கு தந்துட்டு போகின்றேன். எனக்கு அந்த பொறுப்பு இருக்கின்றது, கடமை இருக்கின்றது என்பதை அவர்களுக்கு தந்திருக்கின்றார். அந்த அடிப்படையில் அவருடைய அல்லது அவரை போன்று இருக்கின்ற புலம்பெயர்ந்த இலக்கிய நூல்களை எழுதியுள்ள திரு கருணாகரன் அவர்கள் ஆகவே இந்த புத்தகத்தை எல்லோருக்கும் வணக்கம். ஞானம் இப்படித்தான் எதிர்பாராமல் எல்லா விஷயங்களையும் செய்தார். இந்த புத்தகத்தை கூட நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு சந்தர்ப்பத்தில் தான் எங்களுக்கு ஆக்கி எடுத்திருக்கின்றார். ஏற்கனவே இந்த புத்தகத்தினுடைய புத்தகத்தில் இருக்கின்ற கட்டுரைகள் ஏற்கனவே பத்திரிகையில் வந்திருந்தது. அதுக்கு பிறகு இப்போது நூலாக்கி இந்த சமூகத்தில் எடுத்திருக்கின்றார். நான் சுருக்கமாக இந்த நிகழ்ச்சிகளுக்கு வெளியில வந்து இந்த 2 வார்த்தை சொல்லப்படியாக சொல்கிறேன். ஒன்று, இந்த நூல் 3 வகையான உள்ளடக்கங்களை கொண்டிருக்கின்றது. மாணவர்களுக்கு, பெற்றாருக்கு, உயர்வகுப்பு மாணவர்களுக்கு முக்கியமாக. ஆகவே பெற்றாரும் ஆசிரியர்களும் எவ்வாறு ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு உறவுக்காக இருக்க வேண்டும் என்பதை ஒரு அடிப்படையாகவும், இரண்டாவது மாணவர்கள்
இடைநிலை கல்வி அதாவது ஓ லெவல் வரையில் ஏ லெவல் வரையில் இருக்கின்ற மாணவர்கள் தங்களை எப்படி மேற்கு கொண்டு வரலாம் என்பது ஒரு கோணமாகும். இன்னொரு பல்கலைக்கழகத்துக்கு பின்னர் மேற்படிப்பை படிக்கின்றவர்கள் இலங்கையில் இருந்து கொண்டும் இலங்கைக்கு வெளியிலும் எப்படி கற்கலாம் என்பதை பற்றியும் அதாவது இந்த நூல் வடிவாக சொல்லுங்கள். உலகளாவிய கல்வி போக்குகள் எப்படி இருக்கின்றன, அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை முக்கியமாக இதுதான் எல்லோருக்குமான வாய்ப்புகளை இந்த நூல் முக்கியமாக அளிக்கின்றது. பெற்றோருக்கு ஒரு கிஃப்டாக இருக்கின்றது, ஆசிரியருக்கு ஒரு கிஃப்டாக இருக்கின்றது, மாணவர்களுக்கு கிஃப்டாக இருக்கின்றது, சம்பதுக்கு கிஃப்டாக இருக்கின்றது. அதை ஞானம் எங்களுக்கு தந்திருக்கின்றார். இரண்டாவது, ஞானம் இன்றைக்கு இந்த மண்ணை விட்டு புலம்பெயர்ந்திருந்தாலும் கூட புலம்பெயர்ந்து வாழ்கின்ற பலரும் எங்களுக்கு தருகின்ற ஒரு முக்கியமான பங்களிப்புகள் மாதிரி. சிலர் நிதி அளிக்கின்றார்கள், சிலர் இந்த மாதிரியான சில பேர் ஏராளமான உதவிகளை அளிக்கின்றார்கள். இது அறிவு சார்ந்த ஒரு புலமைத்துவ அறிவை எங்களுக்கு ஞானம் தந்திருக்கின்றார். இதை எங்களுடைய சமூகம் கொண்டாட வேண்டும். எப்படி கொண்டாட வேண்டும்? பயன்படுத்திக் கொள்வதன் மூலமாக தான் அதை நாங்கள் நிறைவு செய்ய முடியும். அப்ப இந்த மண்ணிலே நான் படித்தேன், இந்த மண்ணிலே வாழ்ந்தேன், இந்த மண்ணினுடைய வளத்தை நான் ஒரு காலகட்டத்திலே பயன்படுத்திக் கொண்டு ஒரு சந்தர்ப்பத்தின் சூழலில் காரணமாக வெளிநாட்டுக்கு புலம்பெயர்ந்து போனாலும் நான் இந்த மண்ணையும் இந்த சமூகத்தையும் விட்டுச் செல்லவில்லை. என்னுடைய கண்டிவிஷனாக இதை நான் உங்களுக்கு தந்துட்டுக் கொள்கின்றேன். எனக்கு அந்த பொறுப்பு இருக்கின்றது, கடமை இருக்கின்றது என்பதை அவர்களுக்கு தந்திருக்கின்றார். அந்த அடிப்படையில் அவருடைய அல்லது அவரை போன்றிருக்கின்ற புலம்பெயர்ந்த இருக்கின்ற உறவுகள் தருகின்ற அனைத்து வகையான பங்களிப்புகளையும் நாங்கள் உரிய முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தருகின்றார்கள், இலவசமாக புத்தகம் தருகின்றார்கள், இலவசமாக நிதியை தருகின்றார்கள், இலவசமாக பல்வேறுபட்ட பல உதவிகளை செய்கின்றார்கள். என்பதற்காக நாங்கள் பொறுப்பில்லாத சமூகமாக இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. ஆகவே அவர்கள் எங்கள் மீது கொண்டிருக்கின்ற இந்த கரிசனை இரண்டாம் தெரியும், புலம்பெயர் அது அமெரிக்கா போன்ற நாடுகளோட நேர கிடைக்கிற கூட அப்படியான சூழலும் கூட இந்த நூலை நீங்கள் படித்ததையும் மிக சிம்பிளாக எல்லோராலும் படிக்கக்கூடிய மாதிரி சின்ன சின்ன கட்டுரைகளாக மிக சிறப்பான முறையிலே தந்திருக்கின்றனர். ஆகவே அதை நாங்கள் உரிய முறையில் பயன்படுத்திக் கொள்வதுதான் எங்களுக்கும் சிறப்பு, அவர்களுக்கும் சிறப்பு. மறுபடியும் சொல்கிறேன், அது எங்களுக்கு சிறப்பு, எங்களுக்கு வளம். நன்றி எல்லோருக்கும். ஞானத்துக்கு பிரத்யேகமாக அன்பு. அது மட்டுமல்ல, ஞானத்தினுடைய மகன் தந்தையுடைய வழிகாட்டலின் அடிப்படையில் 200 ஆண்டுகளாக இலங்கையிலே அகதி பிரச்சனையாக இருக்கின்றது. அதாவது இந்தியாவிலிருந்து இங்கே தோட்டத்தோடுகளாக அல்லது இங்கே உள்ள கூலிகளாக கொண்டு வந்த மக்கள் இருந்து எங்களை இன்று உள்நாட்டு யுத்த காரணங்களால அகதியானவர்களும் புலம்பெயர்ந்தார்களை பற்றியுமான ஒரு ஆய்வை செய்கின்றார் தன்னுடைய டாக்டரேட்டுக்கு PhD-க்காக. ஆகவே அந்த சிந்தனைகளும் அந்த அடுத்த தலைமுறைக்கும் பகிர்கின்றது. அதற்கு நாங்கள் அன்பையும் வாழ்த்துக்களையும் Honorable guests, respected elders, distinguished speakers, ladies and gentlemen, a very warm welcome and pleasant greetings to each and every one of you. It is truly a privilege to stand before you today on this meaningful occasion, the launch of a book dedicated to education, innovation, leadership, and the development of future generations. First, I would like to express my sincere appreciation to everyone who has taken the time to be present today, online and offline. And your participation demonstrates the respect you have for education, knowledge, personal development, and the valued contribution of the respected author, Dr. Gnanasegaran Selleya, whom I lovingly call Gnanam Uncle. So, Uncle, thank you wholeheartedly for inviting me as a guest speaker, and more importantly for placing your trust in me. I consider this invitation not simply an opportunity to speak, but a great honor and a personal blessing. My relationship with Gnanam Uncle is deeply meaningful. He has been close family friend of my parents since 2015. But now, however, over the years, he became much more than a family friend. He has become a teacher, a mentor, a motivator, and one of the individuals who genuinely contributed to the person I am today here. So his commitment to helping others has always amazed me. While living in the United States, he dedicated his valuable time to training me in English. There were occasions when it was midnight for him and early morning for me, even when I was tired or failed to wake up. He used to call my parents and make sure I was awake
and continue teaching me with patience and determination. So today, whenever someone appreciates my communication or speaking skills, I remember that Jnanam Uncle is one of the major reasons behind that development. Uncle, I'm deeply grateful that this occasion has given me the opportunity to publicly acknowledge and thank you. Your guidance was not limited to teaching me language. You helped me to develop confidence, discipline, courage, and the ability to express myself. That same spirit of service can be clearly seen in this work. It is the result of decades of experience, research, sacrifice, observation, and a sincere desire to contribute to society. The effort Jnanam Uncle has invested in sharing his knowledge through his book is truly beyond words. Instead of has transformed into a valuable resource of students, parents, teachers, school leaders, and wider community. This is not only an achievement, it is a remarkable service to the society. Allow me to introduce myself. So I'm Kishani Centurion. I'm the Chief Operating Officer and Chief People Officer of AppSemakers, and I'm owning a HR consultancy called Design Thinkers with over 12 plus years experience in HR management and people development. So at AppSemakers, we provide complete digital transformation solutions including web and mobile application development, customized software solution, and data analytics service. However, beyond technology, we strongly believe that sustainable progress begins with educated, ethical, confident, and responsible people. So the founder of AppSemakers, who has sponsored sponsor today for this event, is none other than my spouse, Centurion Selvakumar. My heartfelt congratulations to Jnanam Uncle. May this book reach many readers, inspire many minds, strengthen many families, guide many educators, and positively transform the lives of future generations. Dear Jnanam Uncle, may this book reach countless readers, inspire meaningful change, and become a guiding light of generation to come. Once again, congratulations on this remarkable achievement, and thank you for allowing me, all of us, to be part of this proud and memorable occasion. And thank you for you all for giving me such time and bearing my speech. Thank you so much. Have a great day. கலாநிதி செல்லையா ஞானசேகரன் சார்பில் நான் இதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக சமூக சேவையாளர்களுக்கான அங்கீகாரங்கள் இடம்பெற இருக்கின்றது. அந்த வகையில் இதனை தொகுத்து வழங்குவதற்காக யாழ் பல்கலைக்கழக முகாமத்துவ பட்டதாரி, மேடை அறிவிப்பாளர், கவிஞர், பட்டிமன்ற பேச்சாளர் சுஜாந்தன் அவர்களை அழைக்கின்றோம். இங்கே வருகை தந்திருக்கின்ற முக்கிய அதிதிகள், அதுபோல கல்வியல் பண்பாளர்கள், கற்றோர்கள், மற்றோர்கள், உற்றோர்கள் எல்லோருக்கும் என்னுடைய இந்நேர வணக்கங்கள் உரித்தாகட்டும். அந்த வரிசையிலே சமூகத்தினுடைய சேவையாளர்களை ஏன் நாங்கள் போற்ற வேண்டும் என்கின்ற ஒரு ரீதியில் 2 நிமிடங்களை ஆரம்பத்திலே உரையாற்றிவிட்டு அந்த கௌரவத்தினை வழங்குவதற்கு அழைக்குமாறு பணித்திருந்தார் எங்களுடைய ஞானசேகரம் ஐயா அவர்கள். இந்த சமூகத்தின் அக்கறை கொண்டவர்களுக்கு நாங்களே அக்கறைப்படுத்தி கௌரவப்படுத்த வேண்டும் என்பதற்காக எக்கரையில் இருந்து கூட இந்த இக்கரைக்கு அக்கறை கொள்கின்ற எங்களுடைய ஞானசேகரன் ஐயா ஒரு நல்ல ஒரு உதாரணமாக இருப்பார். தங்களுடைய எந்த விதமான தன்னலமற்ற நோக்கை கடந்து பொதுநலமாக சிந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சிந்தனையாளர். மிக குறுகிய காலத்தில் இதுவரை பலர் நேரிலே பார்க்காதது போல நானும் நேரில் பார்க்கவில்லை. இருந்தாலும் அவருடைய அன்பு அழைப்பு எப்பொழுதும் மனதுக்கு உருக்கமான இதமான பேச்சாக இருக்கும். அந்த பேச்சு இத்தனை பேரை இங்கே
முகம் தெரியாத ஒரு நபரின் தொலைபேசி அழைப்பினூடாக இந்த இடத்துக்கு அழைத்திருக்கிறது என்றால் அவர் மீது நாங்கள் கொண்டுள்ள அக்கறைக்கு என்ன பரிகாரம் இருக்கிறது என்று கேட்டால் நிச்சயமாக இந்த புத்தகத்துக்கான அவர் தந்திருக்கின்ற அந்த அக்கறையை எதுவரை கொண்டு சேர்க்க முடியுமோ அதுவரை கொண்டு சேர்க்க வேண்டும். எதிர்காலத்தினுடைய சிந்தனைகளை கையில் எடுத்து கடத்தி அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கின்ற ஒரு அற்புதமான பணி அவருடைய கையில் இருக்கிறது. எனவே அந்த அக்கறை பணியை நாங்களும் கரம் கோர்த்து சேர்த்து நகர்த்தி விடுவோம். வெறுமனே ஆங்கில மொழி சுற்றுப்புற சூழமும் பேசி நகரக்கூடிய ஒரு நகரத்தில் இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர். எங்களுடைய தமிழ் மீதும் தமிழ் மக்கள் மீதும் இந்த கொண்டுள்ள அக்கறை நிச்சயமாக ஆரம்ப காலங்களில் வெறுமனே தமிழ் என்பது மனிதர்களால் பேசப்பட்ட மொழி அல்ல, இறைவன் பேசிய மொழி என்பார்கள். மணி நெற்றி உமிழ்ச்சங்கன் தளல் பிறை சுடர் கடவுள் தந்த தமிழ் அப்படி சொல்லுவாங்க. சிவபெருமானை பேசிய மொழி அப்படி சொல்வார்கள். இந்த சமூகத்தினுடைய அக்கறை இன்று வளர்ந்ததல்ல, தொன்று தொட்டே பார்த்து வளர்க்கப்பட்டதும் நாங்கள் பார்த்து வளர்ந்ததும். உதாரணமாக முல்லைக்கு தேரை கொடுத்த பாரி தொடக்கம் பாரி ஊரி காரி தொடக்கம் சமூக நேயர்களாகவே இருந்திருக்கிறார்கள். அந்த வரிசையில் அதன் தொடர்ச்சி இதன் நீட்சியாக தொடர வேண்டும். இதே புத்தக அறிமுக விழா தொடர்ந்தீச்சியாக இங்கு எவ்வாறு வடக்கு கிழக்கு மாகாணங்கள் மாவட்டங்கள் தாண்டி இந்த இடத்துக்கு இந்த நூலினுடைய தார்மீக பொறுப்புக்காக வந்திருக்கின்றீர்களோ அதுபோல தொடர்ந்தீச்சியாக இந்த புத்தகத்துக்கான அறிமுக விழாக்கள் தொடர்ந்து நகர காத்திருக்கின்றது என்கின்ற அவருடைய அன்பு பரிப்புரையை நான் இந்த இடத்துல உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொண்டு இப்பொழுது சமூக அக்கறையாளர்களுக்கான இப்பொழுது கௌரவத்துக்காக நான் அழைக்க இருக்கின்றேன். கௌரவப்படுத்த வேண்டிய கௌரவங்களை அற்புதமாக வழங்கியவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள், அதுபோல பெற்றுக்கொண்டவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அந்த வரிசையிலே இங்கே ஆசிரியை மதிவதனி சண்முகநாதன் அவர்கள் எப்பொழுது கௌரவத்தினை பெற்றுக் கொண்டிருந்தார். ஞானசேகரன் ஐயா அவருடைய நெருங்கிய ஒரு நண்பரும் கூட. இப்பொழுது ஒரு நிமிடங்களிலே மிக சுருக்கமான முறையில் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார் என்பதனை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். முதல்ல ஞானத்திற்கு நன்றி. நான் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு இவ்வாறான ஒரு கௌரவத்தை இந்த இடத்துல நீங்கள் செய்வீங்கன்னு சொல்லி அதுக்கு முதல் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, கலாநிதி செல்லையா ஞானசேகரன் அவர்களால் எழுதப்பட்ட கல்வி புத்தாக்கம் தலைமைத்துவம் என்ற இந்நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்வதில் மகிழ்வடைகிறேன். இன்றைய கல்வித்துறையில் அனைவருக்கும் வேண்டப்படுகின்ற மிக முக்கியமாக விவாதிக்கப்படுகின்ற பல விடயங்களை ஆழமாகவும் அனுபவ ரீதியாகவும் எடுத்து இயம்புகின்ற நூலாக இந்நூல் வெளியிடுகின்றது. மாணவர்களின் முழுமையான வளர்ச்சியில் இதில் மைய கருத்தாக உள்ளது. பரீட்சையில் வெற்றி தோல்வி என்பதை தாண்டி ஒரு நல்ல பிள்ளையாக, ஒத்துழைப்பு மிக்கவனாக, நல்ல மனப்பாங்கு கொண்டவனாக, ஒழுக்கம் நிறைந்தவனாக கலாநிதி செல்லையா ஞானசேகரன் அவர்களின் சார்பில் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக நாங்கள் முக்கிய கட்டத்தை வந்தடைந்துள்ளோம். இன்றைய விழாவின் கதாநாயகனான கலாநிதி ஞானசேகரன் செல்லையா அவர்கள் இந்த இடத்திற்கு வருகை தர முடியாத ஒரு துர்பாக்கிய நிலைமை இருந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் அவர் அமெரிக்காவில் வசித்து வருவதன் காரணமாக அவரின் சார்பில் இந்த நூலினை வெளியீடு செய்வதற்கு நாங்கள் அழைத்திருக்கின்றோம். இன்றைய பிரதம அதிதியாக வருகை தந்திருக்கின்ற மாவட்ட செயலகர் திரு எம் பிரதீபன் ஐயா அவர்களை இந்த மேடைக்கு அழைத்திருக்கின்றோம். அவரின் சார்பில் இந்த நூல் பிரதியை வழங்குவதற்காக கீர்த்திஸ் கிரியேட்டிவ் பலட்டின் ஸ்தாபகர் கீர்த்திகா பாபு ஆகிய என்னையே இந்த புத்தகத்தை அவரிடம் முதற் பிரதியாக வழங்கி வைக்க கூறியிருக்கின்றார். அதனால் இந்த பொறுப்பினை நான் ஏற்றுக்கொண்டு அவரை இந்த இடத்தில் அழைத்திருக்கின்றேன். எனக்கு தரப்பட்ட நேரம் 4 நிமிடங்களுக்குள் இதை ஒரு ஆய்வுரை என்று சொல்லாமல் நான் இந்த புத்தகத்தை வாசித்து என்னுடைய சிறிய அனுபவத்தை உங்களிடத்திலே தந்துவிட்டு செல்லலாம் என்று நினைக்கிறேன். கல்வி புத்தாக்கம் தலைமைத்துவம்.
அதாவது இன்றைக்கு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. பிள்ளைகள் படிக்கணும், பிள்ளைகளை விட பிள்ளைகளோட சேர்ந்து அப்பா அம்மாவும் படிக்கணும். பிள்ளைகளை விட அப்பா அம்மா தான் பிள்ளைகள் எப்படியாவது தாங்கள் விரும்புகிற அந்த இடத்துக்கு கொண்டு வரணுன்றதுக்காக அவை படிச்சு கொண்டிருக்கணும், பிள்ளைகளோடு சேர்ந்து ஓடிக்கொண்டிருக்கணும். அப்ப அன்றைக்கு எழுந்திருக்கின்ற இந்த சூழல்ல காலத்துடைய தேவை அறிந்து முன்வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு புத்தகம் என்று சொல்லி இந்த கல்வி புத்தாக்கம் தலைமைத்துவம் என்கிற இந்த புத்தகத்தினுடைய வாசிப்பு அனுபவத்தை நான் குறிப்பிடுவேன். அந்த புத்தகத்தினுடைய கருத்து நான் முதல்ல அந்த புத்தகத்தினுடைய அட்டைப்படத்தை பார்த்துட்டு பிள்ளைகளுக்கான பெற்றவர்களுக்கான ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் என்று நினைச்சிட்டு நான் இருந்துட்டேன். அதனுடைய தவறு. அந்த புத்தகத்தினுடைய PDF படிக்கல சிறுவர்கள் முதல் பெற்றவர்கள் வரைக்கும் இன்றைக்கு தேவையான பல்வேறு விடயங்களை உள்ளடக்கி இருக்கிறது. மிக முக்கியமாக கல்வி என்பது வெட்டு கல்வியில இருந்து இன்றைக்கு டிஜிட்டல் மயப்படுத்தப்படுகிற போது மிக முக்கியமாக இந்த AI தொழில்நுட்பம் தொடக்கம் இன்றைக்கு உலகத்தோடு போட்டி போட வேண்டிய ஒரு காலத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த தொழில்நுட்பத்திலே நாங்கள் பின்தங்குகிற போது இந்த தொழில் வல்லுநர்கள் எதிர்பார்க்கின்ற அந்த தன்மைகள் எங்களிடத்தில் இல்லாமல் போகிற போது, பிள்ளைகளிடத்தில் இல்லாமல் போகிற போது நாங்கள் இந்த உலகத்திலே பின்னிக்கின்ற ஒரு நிலைமை ஏற்படும். ஆனால் அதுக்காக நாங்கள் பிள்ளைகளை இயந்திரமயமாக விளைகிற போது பிள்ளைகளுடைய அந்த மனநிலை என்பது எப்படி மாறுபடும். உதாரணம் சொல்லுவினும் எங்களுக்கு முந்தி கிடைச்ச நானும் சின்னால் தான் இருந்தாலும் இன்றைக்கு சிறியவர்களோடு ஒப்பிடுகிற போது எங்களுக்கு கிடைத்த அந்த வாழ்க்கையில் அனுபவம் என்பது சமூகத்தோடு ஒன்றிய அனுபவமாக இருந்தது. அதைத்தான் இந்த நூலிலே பேராசிரியர் மௌனகுரு அவர்கள் தன்னுடைய உரையிலே குறிப்பிடுகிற போதும் இங்கே குறிப்பிட்டிருந்தார். எப்படி என்றால் மேலத்தைய கலாச்சாரம் என்பது உளவியல் கலாச்சாரமாக கட்டியமைக்கப்பட்டிருக்கிற போது எங்களுடைய கீழே தீர்த்த கலாச்சாரம் என்பது உறவியல் கலாச்சாரமாக அதாவது அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த உறவியல் கலாச்சாரத்தின் மூலமாக உளவியல் நலன்களை பேணுகிற அந்த தன்மை எங்களிடத்துல இருக்கிறது. அதைத்தான் எங்களுடைய அந்த குடும்பம் என்கிற சமூகத்தினுடைய அந்த அடிப்படை அழகிலே இருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டு வருகிறோம். அதற்கு அடுத்ததாக சமூக நிறுவனங்கள் இருக்கிறது. இவ்வாறாக இந்த குடும்பத்திலே இருந்து உருவாக்கப்படுகின்ற அந்த ஒவ்வொரு தனியன்களும் சமூக நிறுவனங்களோடு இணைகிற போது அவர்களுக்கான அந்த வழிகாட்டுதல் என்பது உள்ள நலனையும் கட்டி காப்பதாக அமைக்கிறது. அந்த பிள்ளைகளுக்கான அந்த கல்விக்கான அந்த அத்திவாரத்தையும் பாதுகாப்பினையும் வழங்குகிறது என்பதை இந்த புத்தகத்தில இருந்து நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, பல்கலைக்கழக மட்டத்திலே கல்வி கற்கின்ற அல்லது உயர்நிலை கல்விகளை கற்கின்ற மாணவர்களுக்கு எப்படி மொழி அறிவினை பெற்றுக் கொள்ளலாம், தொழில்நுட்ப அறிவினை பெற்றுக் கொள்ளலாம். அது மட்டுமில்லாமல் இன்றைக்கு இருக்கின்ற ஒரு குற்றச்சாட்டு கெட்ட சமூகம் வெளியேறிக் கொண்டிருக்கிறது. கெட்ட சமூகம் வெளியேறுகிற போது யார் இங்கே மிஞ்ச போகிறார்கள் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. ஆனால் அதற்கு நிறைய பதில்கள் இருக்கின்றன. பொருளாதார காரணங்கள் அதை தானே நாங்கள் முன்வைக்கிறோம். ஆனால் இந்த புத்தகத்திலே வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. நீங்கள் என்ன பல்கலைக்கழகத்தை தெரிவு செய்யலாம், எப்படி தெரிவு செய்யலாம், அதுக்கான உங்களுடைய அடிப்படை தகுதிகள் என்னவாக இருக்க வேண்டும், ஆங்கிலத்தினுடைய திறமை என்னவாக இருக்க வேண்டும், அந்த ஆங்கில அறிவை நீங்கள் வளர்க்க வேண்டுமாக இருந்தால் வீட்டிலே இருந்தவாறு ஆன்லைன் மூலமாக நீங்கள் அந்த ஆங்கில அறிவை எவ்வாறு பெற்றுக்கொள்ளலாம். இவ்வாறான பல்வேறு விடயங்களை இந்த புத்தகத்திற்குள்ளே கற்று படித்து அறிந்து கொள்ளலாம். ஆனால் சற்று பொறுமையாக வாசிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. பொறுமையாக வாசிக்கிற போது இதற்குள்ளே நிறைந்த விடயங்கள் இருக்கிறது. இறுதியாக கலாநிதி ஞானசேகரன் செல்லையா அவர்களை நான் ஒரு சில மாதங்களாகத்தான் அறிந்திருக்கிறேன். அது என்னுடைய தவறாக இருக்கலாம். ஆனால் அவர் என்னுடைய நிகழ்ச்சிகள் வாயிலாக என்னை பார்த்திருக்கிறேன், தொடர்ந்து இருக்கிறேன் என்று சொல்லி அனுபவப்படுத்திக் கொண்டார். ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா வழிகாட்டுதல்களை வழங்குவது. அடுத்ததாக நூலாய்வு செய்வதற்காக அழைத்து நிற்கின்றோம் செல்லத்துறை விந்தன் அவர்களை. ஞானத்தை நான் கேட்டேன். இந்த புத்தகத்தை நான் அவன் எல்லாம் தரைப்பேன், அவையடக்கம் எல்லாம் இதில் பார்க்காதைக்கோ அந்த அளவு நட்பு 85 இருந்து இன்றைக்கு வரைக்கும் யாரும் பிரிக்க முடியாத நண்பர்களாக உள்ளவர்கள் மட்டுமன்ற மீனியர்கள் அந்த முத்திரையோடு தான் கிடைக்கும். நான் கேட்ட ஞானத்திட்டு ஏன் இந்த புத்தகத்தை எழுதினாய், எழுதின தூண்டினது என்ன, அப்ப கொஞ்சம் பொருள் நான் உனக்கு எழுதி அனுப்புறேன் என்று சொன்னார். அதுக்கு முன்னால் இந்த புத்தகத்தில் ஒரு அன்புடையீர் என்று சொல்லி ஒரு வேண்டுதல் சொல்றார். இந்த நூலுக்குள்ள போய் ஆய்வு செய்கிறது என்னுடைய வேலை அல்ல, இந்த புத்தகம் ஏன் என்று சொல்றது என்னுடைய வேலை. அன்புடையீர் பெற்றார் ஆசிரியர்கள், கல்வி அதிகாரிகள், கல்விக் கொள்கை
வகுப்பாளர்கள் ஒன்றிணைந்து மாணவர் கல்வியை மேம்பட செய்வோம். தலைமைத்துவ பண்புகளை வளர்த்தெடுப்போம். புத்தாக்க திறன்களை ஊக்குவிப்போம். எம்மை பின்பற்றி வருபவர்களின் வாழ்வை உயர்த்துவதே எமது கல்வி அறிவின் உண்மையான வெற்றியாகும். யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அன்புடன் செல்லையா ஞானசேகரன். அவர் இந்த புத்தகத்திலேயே தன் கைப்பட அதை எழுதியிருக்கிறார். பிறகு அவர் வாட்ஸ்அப்பில் போட்டிருந்தார், ஏன் இந்த புத்தகத்தை எழுதினேன் என்பதற்கான காரணம், என் சிறு வயதில் வறுமை, பொருளாதார கஷ்டங்கள் மற்றும் சமூக ஏற்றத்தாழ்வுகள் காரணமாக என் கிராமத்தில் இருந்த பலரை போல வாழும் வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை. அந்த அனுபவங்களே வறுமையிலிருந்து வெளியேறுவதற்கான ஒரே பாதை கல்விதான் என்ற உண்மையை எனக்கு புரிய வைத்தன. எனக்கு கிடைத்த மிக குறைந்த வளங்களை கல்விக்காக பயன்படுத்தி கடின உழைப்பு, விடாமுயற்சி மற்றும் உறுதியுடன் முன்னேறினேன். அதன் பலனாக பல்கலைக்கழக கல்வியை பெற்று இளவாலை சென்ட் ஜென்ரிஸ் கல்லூரி, தென்னாப்பிரிக்கா, கனடா, அமெரிக்கா நாடுகளில் பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகளில் கடந்த 38 வருடங்களாக ஆசிரியராக பணியாற்றும் வாய்ப்பை பெற்றேன். வாழ்க்கையில் நான் சந்தித்த ஒவ்வொரு தடையும் என்னை மேலும் வலிமையுள்ள தன்னம்பிக்கை உள்ள மனிதனாக உருவாக்கியது. செல்வம், பணம் அல்லது சமூக அந்தஸ்து உயர் கல்வி இலக்குகளை அடைவதற்கான அடிப்படை அல்ல என்பதை நான் என் வாழ்க்கையில் கற்றுக்கொண்டேன். உறுதியான லட்சியம், கடின உழைப்பு, விடாமுயற்சி மற்றும் மன வலிமை இருந்தால் எந்த மனிதரும் தனது கல்வி இலக்குகளையும் வாழ்க்கை கனவுகளையும் நிச்சயமாக அடைய முடியும் என்பதே நான் கற்ற மிகப்பெரிய பாடமாகும். இறுதியில் அமெரிக்காவில் முனைவர் பட்டம் பெறும் என் கனவை நனவாக்க முடிந்தது. உறுதியான இலட்சியம், விடாமுயற்சி, கடின உழைப்பு மற்றும் மன வலிமை இருந்தால் எந்த சூழலிலும் ஒருவர் தனது கனவுகளை நிச்சயமாக அடைய முடியும் என்பதை மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்களுடன் பகிர்ந்து அவர்களை ஊக்குவிப்பதற்காகவே இந்த நூலை எழுதியுள்ளேன். உண்மையில இந்த இடத்துல கல்வி அமைச்சை சேர்ந்த கல்வி மாகாண கல்வி திணைக்களங்களை சேர்ந்தவர்கள் கூட இந்த சபையோட சேர்ந்திருக்க வேணும் இந்த நேரத்தில். ஏனென்றால் இப்போதைக்கு நான் சொல்லுவேன், இந்த புத்தகம் ஆசிரியர்களுடைய கைகளிலே இருக்க வேண்டிய புத்தகம். ஞானம் தன்னுடைய அனுபவத்தை கொட்டி தேடி தேடி மிகவும் கவனமாக எழுதியிருக்கிறார். ஆசிரியருடைய கைகளிலே இருக்க வேண்டிய புத்தகம். பிள்ளைகளின் கையில் இது போகும் இல்லையோ அது வேறு. அப்படி ஏன்னா அந்த வட்டத்துக்கு இந்த புத்தகத்தை இன்னொரு முறை கீர்த்திகா போன்றவர்கள் முன்னெடுத்து இன்னொரு அறிமுக விழாவை கூட நடத்த வேண்டும். சரி, இப்ப இதை படிக்க எனக்கு ஒரு ஞாபகம் வருது. ஆசிரியரின் டைரி என்ற ஒரு புத்தகம், ஒரு சின்ன புத்தகம், கருணாகரெல்லாம் படிச்சிருப்பீர்கள். ஆரம்ப கல்வி தொடக்கம் இந்த மாணவர்களுடைய பல்கலைக்கழக கல்வி, தொழிற்கல்வி போன்ற அத்தனையிலுமே இந்த பிள்ளைகளினுடைய விருத்தியானது சிறப்பாக இடம்பெற வேண்டும் என்பது இந்த புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு 40 தலைப்புகள், கிட்டத்தட்ட 40 தலைப்புகளை கொண்ட இந்த நூலானது பெற்றோர்களினுடைய, ஆசிரியர்களினுடைய, மாணவர்களினுடைய, கல்வி சார்ந்த அனைவரினுடைய பங்கு பெற்றுதலோடு நாடு, அதாவது எங்களுடைய உலகம், எங்களுடைய உலகத்தினுடைய தன்மைகள் அனைத்தும் பரிணாமம் அடைய வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். கல்வியிலே அரசு சார்பற்ற நிறுவன பங்களிப்பும் நூலிலே எடுத்தியம்புவதற்கு ஆசிரியர் மறக்கவில்லை. ஒழுக்கம், கட்டுப்பாடு, திறந்திருத்தி, தலைமைத்துவம், நடத்தை பாங்கு, பெற்றோர் ஆசிரியர் கூட்டுப்பணி என இன்ன அம்சங்கள் மிக வெப்பனிட்ட வகையிலே ஆசிரியர் தொகுத்தளித்தவை வரவேற்கத்தக்கதாக இருக்கின்றது. இலங்கையிலே தனது பட்டப்படிப்பை முடித்துக் கொண்டாலும் அமெரிக்காவிலே வாழ்ந்து தன்னுடைய புலம்பெயர் என்றதுக்கு அப்பால் நிலம்பெயர் பற்றுணர்வோடு இந்த புத்தகத்தை இங்கே தொகுத்தளித்திருப்பது வரவேற்புக்குரியது. கட்டிளைஞர் பருவ கல்வியாக இருந்தாலும் சரி, ஆங்கில கல்வியாக இருந்தாலும் சரி, அந்த கல்வியிலே மாணவர்களுடைய விருத்தியான சிறப்பான முன்னேற்றத்தை கொடுப்பதாக அமைய வேண்டும் என்று ஆங்காங்கே கூறியிருக்கின்றார். அந்த வகையிலே தலைமத்துவம் என்பது ஒரு சமூகத்தை, ஒரு
வேண்டியதாக இருக்கும் என்ற நோக்கோடு எங்களுடைய ஞானமையா அவர்களுடைய இந்த நூலானது சிறப்பான வகையிலே இந்த இந்த மண்ணிலே இந்த எங்களுடைய தமிழ் சமூகத்துக்கு ஏற்ற ஒரு தன்மையோடு இங்கே யாத்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அநேகமாக எங்களுடைய கீர்த்தி சொன்னது போல் எல்லா மாவட்டங்களிலும் இந்த புத்தகமானது வெளிவர வேண்டும். அனைத்து ஆசிரியர்கள், கல்வி சார்ந்தவர்கள் அனைவருடைய கைகளில் இது தவழ வேண்டும். செல்வி தசிகா ராஜதிசாகன் அவர்களின் பாடல் இடம்பெறும்.